நல்லா கதை ஒரு கபடி பிளேயரோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறாங்க அதான் அதான் கொஞ்சம் லிமிட்டா காட்டிருக்கிறாங்க பட் வந்து ரொம்ப லிமிட் தாண்டல அந்த லெவல்ல தான் இருக்கு நல்லா இருக்கு உள்ள போய் பாருங்க சூப்பரா இருக்கு வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்கு அதான் பசுபதி ஆக்டிங் சூப்பரா இருக்கு துருவம் நல்லா பண்ணிருக்காரு ஆனா பசுபதி தான் செமையா பண்றாரு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு படம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து வரும்போது அது நல்லா டெவலப் ஆகி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு படிப்பு இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை அந்த ஸ்போர்ட்ஸோட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சாங்ஸ் நல்லா இருக்கு பசுபதி ஆக்டிங் துரு விக்ரம் ஆக்டிங் அவங்க அக்கா கேரக்டர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா ரியலா இருக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க உங்களோட வழிகளை தானே சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாரும் மக்களுக்கும் வழி இருக்கும்ல எல்லாரோட அனுபவிச்ச அந்த வேதனைகள் இருக்கும்ல அதை நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாத வரப்ப நாமளே எல்லா முயற்சியும் எடுக்கும்போது அது கஷ்டங்கள் அதிகமா இருக்கும்ல அதை அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க நடிப்புக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அது நல்லா இருக்கு எல்லாமே ரியலா இருக்கு ஒன்றும் பெருசா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாம ரியலா இருக்கும் ரெண்டுக்குமே கதையும் இருக்கு கதை ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கு அது ஸ்போர்ட்ஸ் இல்லாம இப்ப இல்லை எல்லாமே உள்ள ஸ்போர்ட்ஸ்ல தான் போயிட்டு ரெண்டுமே இருக்கு ஈக்குவலா வைசன் மூவி வந்து நல்லா இருக்கு துருவிக்கிற ஆக்டிங்கும் நல்லா இருக்கு புது ஸ்டோரியா இருக்கு மாரி செல்வராஜ் எடுக்கிற ஸ்டோரி லைனே வந்து இதில் டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து துருவிக்ரம் வந்து அவங்க அப்பா மாதிரியும் நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது அவர் அளவுக்கு கொஞ்சம் நடிச்சிருக்காரு மேலேயும் சொல்ல முடியாது கீழே சொல்ல முடியாது அவரோட எஃபர்ட் போட்டு அவர் நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் படமே நடிச்சிருக்காரு புரியல ஜாதி காட்டினா ஜாதி வந்து அவர் ஃபர்ஸ்ட் பண்ண 3 படத்துலயுமே 4 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் கர்ணன் பரியரும் பெருமாள் மாமன்னன் அப்படிலாம் பண்ணியிருக்காரு வாழையெல்லாம் பண்ணியிருக்காரு இத்தனை படத்துல வந்து அவர் வாழ்க்கையில நடந்ததும் அவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண இதுவும் அப்புறம் அந்த ஊர்களில் நடக்கிற கேஷும் தான்